ஸோ அது பேக்லேருந்து வர்ற முக்கியமான நரம்பு சயாட்டிக்காங்கிற நரம்பு. ஸோ அந்த நரம்பில் அழுத்தும் போது உங்களுக்கு அந்த பெயின் கால்லலாம் ரேடியேட் ஆகும், ரொம்ப சிவியர் பெயின். இப்போது சயாட்டிக்கா இந்த மாதிரி முதுகு வலி இதுக்கெல்லாம் உங்களோட ட்ரீட்மெண்ட்? முட்டு வலி 2 வகையாக பிரிச்சுக்கலாம். டைட் மசில், இந்த தை மசில் ரொம்ப டைட்டாக இருந்தாலோ இல்லை பட்டக் மசில் வீக்காக இருந்தாலோ இந்த ஆன்டீரியர் நீ பெயின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஆக்சுவல் நீ ஜாயிண்ட். ஸோ இந்த நடுவில் உட்காந்துருக்க தான் இது பேர் மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை நம்ம ஊரில் தமிழில் ஜவ்வுன்னு சொல்கிறது. இந்த கழுத்து வலிக்கு தலையணியோட ஹைட் எவ்வளோ வைக்கணுங்கிறது நிறைய பேருக்கு பெரிய டவுட். இப்போது நான் வந்து ஒரு சைட் ஸ்லீப்பர், இப்போ அதிகமாக நான் சைடில் தான் படுப்பேன் அப்படின்னா என்னோட ஹெட் நியூட்ரல் பொசிஷன் இதுதான். ஸோ அதுக்கேற்றாப்புல என் பில்லோ இருக்கணும். ஸோ பில்லோ ஷுட் பி இந்த ஹைட் இருக்கு. அப்போ பில்லோ இல்லாமல் தூங்கணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து இஸ் நாட் அட்வைசபிள். இப்போ சில பேருக்கு கால் பாதம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், சில பேருக்கு கால் பாதம் வந்து ஆர்ச் ஷேப்பில் இருக்கும். அந்த ஆர்ச் அதோட ஹைட் வந்து ஒரு ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்படி அமுக்கிற மாதிரி ஷூஸ் போட்டு ரொம்ப யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் உள்ள மசில்ஸில் ஸ்க்வீஸ் பண்ணி, எஸ்பெஷலி இந்த பாதத்தில் ஃப்ரண்ட் ஆஃப் த பாதத்துலேயும் கீழே இந்த இடத்துல இந்த டோஸ்லேயும் வலி வர வாய்ப்பு.